கழுதை கேட்டால் குட்டிச்சுவர் என்ற பழமொழிக்கு எதிராக கழுதையை தன் வருமானமாக மாற்றி கழுதை பாலை விற்பனை செய்து வரும் ஒரு உழைப்பாளியின் திறமை குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஒரு லிட்டர் மாட்டுப்பால் 40 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் கழுதை பால் ஒரு சங்கு 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என்றால் நம்ப முடிகிறதா? நவீன மருத்துவ முறைகள் எத்தனை வந்தாலும் கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி பாரம்பரிய மருத்துவ குணங்கள் கொண்ட கழுதை பாலின் மீதான மக்களின் நம்பிக்கை இன்னும் குறையவில்லை. அந்த நம்பிக்கையினை ஆதாரமாக கொண்டு விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சலவை தொழிலாளியான நடேசன் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று கழுதை பாலை விற்பனை செய்து வருகிறார். தற்பொழுது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் முகாமிட்டுள்ள இவரிடம் பெற்றோர்கள் கழுதை பால் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்கின்றனர். 2 கழுதைகளுடன் மிதிவண்டியில் கிராமங்களில் உலா வரும் இவர் தனது முன்னோர்கள் சலவை தொழிலுடன் சேர்த்து காலம் காலமாக கழுதை பால் விற்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பார்ப்பதற்கு லாபகரமான தொழிலாக தெரிந்தாலும் இதன் பின்னால் பல சவால்களை சந்திப்பதாக தெரிவிக்கும் அவர், ஒரு நாளைக்கு ஒரு கழுதையிடம் இருந்து அதிகபட்சமாக 200 முதல் 500 மில்லி லிட்டர் பால் மட்டுமே கிடைப்பதாகவும், ஒரே இடத்தில் இருந்தால் தினமும் பால் விற்காது என்பதால் தினமும் புது புது ஊர்களை நோக்கி பயணிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கழுதைகளுக்கு தீவனம், தங்கும் இடம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். கழுதை பால், நல்ல கழுதை பால் என ஒலிபெருக்கியின் மூலம் கிராமம் கிராமமாக சுற்றி வரும் இவர் வீட்டு வாசலில் கழுதைகளிடம் இருந்து சுட சுட பால் கறந்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகிறார். இது பற்றி நடேசன் கூறுகையில், தற்பொழுது கழுதை இனங்கள் சிறிது சிறிதாக அழிந்து வருவதாகவும், வருங்காலங்களில் அரிதிலும் அரிதாக கிடைக்கும் பொருளாக கழுதை பால் மாறிவிடும் என்றும் கவலையுடன் தெரிவித்தார். நவீன மருத்துவ முறைகள் எத்தனை வந்தாலும் கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி பாரம்பரிய மருத்துவ குணங்கள் கொண்ட கழுதை பாலின் மீதான மக்களின் நம்பிக்கை இன்னும் குறையவில்லை. காரணம், அறிவியல் ஆய்வுகளின்படி விலங்கு இனங்களிலேயே மனித தாய்ப்பாலின் சத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிக நெருக்கமாக இருக்கும் ஒரே பால் கழுதை பால் தான் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிறந்து சில மாதங்களான குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி, இருமல், மாந்தம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு இது சிறந்த இயற்கை மருந்தாக கருதப்படுகிறது. மேலும் முதியவர்களுக்கு ஏற்படும் மூட்டு வலி, ஆஸ்துமா மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களுக்கும் இது நல்ல மருந்தாக இருப்பதாக அறியப்படுகிறது. இந்த கழுதைப்பால் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது அபூர்வமாக கிடைக்கக்கூடியது. அதாவது எங்கேயுமே கிடைக்காது. அது வரும்போது நாங்கள் வாங்கி கொடுப்போம். இது வாங்கி நீங்கள் ஒரு சங்கு கொடுத்தாலே குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். சீர்தட்டு அது முக்கியமாக. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு முக்கியமாக அந்த சீர்தட்டி ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதுக்கு பச்சளை அது இதுன்னு கொடுப்பாங்க. அது நீங்கள் வருமுன் காப்ப மாதிரி முதல்ல இது வரும்போது இந்த பாலை வாங்கி கொடுங்க, கழுதைப்பாலை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்கும். எத்தொழில் செய்யணும் மேன்மை என்பது போல அவமானம் பார்க்காமல் கடுமையான உழைப்பையும் பாரம்பரிய அறிவையும் மூலதனமாக கொண்டு ஊர் ஊராக சென்று கழுதை பால் விற்கும் இந்த சலவை தொழிலாளியின் உழைப்பு போற்றுதலுக்கு உரியதே. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சங்கரன் கோவில் செய்தியாளர் ஹரிஹரனுடன் நந்தகுமார்.